வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ. மறக்காம மறக்காம உங்களுக்கு ஐயோ மறக்காம இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு திண்டுக்கல் ஜாஃபர் பிரியாணி. நான் உங்க ஃப்ரெண்ட் யாசின். இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான வீடியோ பார்க்க போறோம். ஆமாங்க, திண்டுக்கல் ஸ்டேட் பாஸ்மதி பிரியாணி பண்ண போறோம். எங்கன்னு பாத்தீங்கன்னா மதுரையில. நமக்கு யார் ஆர்டர் கொடுத்தாங்க பாத்தீங்கன்னா குரு கேட்டரிங் சொல்லிட்டு அவங்களும் நம்மளமா ஒரு கேட்டரிங் வச்சிருக்காங்க. நம்மள வந்து இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணிட்டு நமக்கு ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. நான்வெஜ் மட்டும் பண்ற மாதிரி பாஸ்மதி பிரியாணி, தால்ச்சா, தயிர் பச்சடி, 65 பிரெட் அல்வா, இந்த 5 ஐட்டம் மட்டும் ஒரு 550 பேத்துக்கு பண்ணணும் பாய் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்களுக்காக நம்ம போய் இன்னைக்கு அந்த வீடியோல பண்ண போறோம். இங்க பாத்தீங்க அப்படின்னா நம்ம பாஸ்மதி பிரியாணியை வடி பிரியாணி மாதிரி பண்ண போறது கிடையாது. நார்மலா பாத்தீங்கன்னா சென்னை ஸ்டைலு, ஆம்பூர் ஸ்டைலு பாத்தீங்கன்னா அரிசியை பாஸ்மதி தனியா வேக வச்சு எடுத்து பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது சில சமயம் என்ன ஆகும் அப்படின்னா சாப்பாடு குழஞ்சு போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா அதே பாஸ்மதி அரிசியை நம்ம திண்டுக்கல் ஸ்டைல பண்ண போறோம். இது ரொம்ப 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 சிம்பிளான மெத்தட். ஒரே ஒரு விஷயம் மட்டும் நீங்க இந்த ஸ்டைல் பண்ணும்போது நோட் பண்ணணும். அதை இந்த வீடியோட எண்டில் நான் சொல்லியிருக்கேன். மறக்காம ஃபுல்லா பாருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். புதினா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 கிலோ அளவுக்கு காஞ்சி 2 வட்டாக்கு பிரித்து போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு வட்டாக்கு பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஒரு 5 கிலோ அளவுக்கு பெரிய வெங்காயம் 2 வட்டா பிரித்து போட்டுக்கணும். நெய் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 லிட்டர் அளவுக்கு நெய், ஒரு வட்டாக்கு 5 லிட்டரு, இன்னொரு வட்டாக்கு 5 லிட்டரு. ஸோ இந்த கணக்கு வச்சு ஊற்றிக்கோங்க. ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா 3 லிட்டர் ஆயில், ஒரு வட்டாக்கு 3, இன்னொரு வட்டாக்கு 3, அந்த மாதிரி ரேஸில் ஊற்றிக்க வேண்டியதான். இங்கே நம்ம வந்து ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கோம், கணபதி பிராண்டு. இதை நான் மெஷர் பண்ணி ஊற்றிருக்கேன். இது ஊற்றினதுக்கப்புறம் விறகு நம்ம வந்து பற்ற வச்சிடணும். நல்லா காஞ்சி கங்கு விழுந்துருச்சு. இப்போ நம்ம தூக்கி வச்சிடலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் இதில் கரண்டியில் பார்த்தீங்கன்னா 80லேருந்து 90 கிராம் பிடிக்கும். ஸோ நான் ஒரு 3 கரண்டி அளவுக்கு போட்டிருக்கேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 300 கிராம் அளவுக்கு நான் போட்டிருக்கேன். அதே மாதிரி தான் அடுத்த வட்ட அளவுக்கு 300 கிராம் அளவுக்கு நான் போட்டுருவேன். இப்போ பார்த்தீங்கன்னா பட்டை, ஏலக்காய், கிராம்பு தாளிப்புக்காக நம்ம போட போகிறோம். இதில் பட்டை பார்த்தீங்கன்னா 100 கிராம், ஏலக்காய் வந்து 50 கிராம், கிராம்பு 25 கிராம். மூணையும் நல்லா வந்து உடச்சி வச்சுக்கணும். பட்டையை நல்லா உடச்சி வச்சுட்டு இப்போ நம்ம வட்டால போட்டுக்கலாம். பொதுவாக பார்த்தீங்கன்னா அப்படின்னா திண்டுக்கல் ஸ்டைல் பிரியாணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பட்டை, ஏலக்காய், கிராம்பு நம்ம வந்து தாளிச்சிருக்க மாட்டோம். நம்ம ஸ்டைலை பொறுத்த வரைக்கும் பவுடர் அரைச்சு போடுவோம். பட் இங்கே பாஸ்மதி பிரியாணிக்கு நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா நீங்க என்னதான் பட்டை, ஏலக்காய், கிராம்பு பவுடர் அரைச்சு போட்டாலும் அரிசி வந்து அப்சர்வ் பண்ணாது, கலர் கொடுக்காது. ஸோ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா அந்த மணத்துக்காக பட்டை, ஏலக்காய், கிராம்பு கொஞ்சமா அளவு வந்து நான் சொல்லியிருப்பேன் இந்த வீடியோவில். அதை எடுத்து புதினா, பெரிய வெங்காயம், எண்ணெய், நெய் ஊத்துன உடனேயே மிளகாத்தூள் போட்டுட்டு அதுக்குடைய பட்டை, ஏலக்காய், கிராம்பு தாளிப்புக்காக போட்டணும். இதுதான் நம்ம நார்மல் ஸ்டைலுக்கும் இதுக்கு பண்ணக்கூடிய வித்தியாசமே. அது நம்ம ஃபுல்லா இப்போ போட்டுட்டோம். போட்டு நல்லா தாளிக்கலாம். ஒரு 20 நிமிஷம் நல்லா தாளிக்கட்டும். மிதமான ஹீட்ல பார்த்தீங்க அப்படின்னா எண்ணெய் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இந்த கலர் வரும். இப்போ நம்ம மட்டன் போட்டுக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா நல்லா தாளிச்சிட்டோம். கலர் நல்லா ப்ரௌனா மாறிடுச்சு. இந்த பக்கம் வந்த உடனே நம்ம என்ன பண்ண போறோம்னா மட்டனை இறக்க போறோம். மட்டன் பாத்தீங்கன்னா 65 கிலோ அளவுக்கு மட்டனு. அது நம்ம 2 வட்டா சமைக்கிறோம். 2 வட்டாக்கு ஈவனா பிரிச்சுக்கணும். இந்த கறி பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா வேகட்டும். ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விட்டுறலாம். வேக விட்டதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வந்து மசாலா இறக்க போறோம். இங்கே பார்த்தீங்கன்னா மொத்தம் நம்ம 5 லிட்டர் அளவுக்கு தயிர் ஊற்றணும். ஒரு வட்டாக்கு 2 லிட்டர் அளவுக்கு தயிர் ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காய மசாலா போட்டுடலாம். அது கூடவே பச்சை மிளகா, மல்லித்தலை, முந்திரி பருப்பு, உப்பு, தக்காளி போடலாம். இந்த பிரியாணி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயமும் சரி, தக்காளியும் சரி கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். நீங்கள் தக்காளி பார்த்தீங்கன்னா அப்படின்னா வெங்காயம் போட்ட அளவுக்கு அதே ரேஷியோ அளவுக்கு போடணும். ஸோ ஒரு வட்டாக்கு பார்த்தீங்கன்னா 5 கிலோ அளவுக்கு தக்காளி போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கட்டும். முந்திரி பருப்பு 1 கிலோ முந்திரி பருப்பை 2 வட்டாக்கு சரிபாதியாக பிரித்து 1/2 கிலோ அளவுக்கு போட்டுக்கலாம். இங்கே நம்ம வந்து 50 கிலோ அரிசி தான் போடுறோம். அதனால மொத்தமாகவே 5 கிலோ அளவுக்கு இஞ்சி எடுத்து இதில் பாதி அதில் பாதி அளவுக்கு அரைச்சி இஞ்சி நம்ம போட்டுக்கலாம்.
1/2 கிலோ அளவுக்கு பச்சை மிளகாய் எடுத்து இதில் ஒரு 1/4 கிலோ அதில் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் வந்து கம்மியாக போட்டுக்கலாம். மல்லித்தலை பார்த்தீங்கன்னா கிலோ 2 கிலோ அளவுக்கு வாங்கிக்கோங்க. இதில் 1 கிலோ அளவுக்கு அதில் 1 கிலோ அளவுக்கு நறுக்குன்னு மல்லித்தலை போட்டுக்கலாம். இதில் 1 கிலோ உப்பு பாக்கெட்டை எடுத்து 3/4 கிலோ அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன் ஒரு வட்டாக்கு. அதே மாதிரி அந்த வட்டாக்கும் போட்டுக்கலாம். இப்போது பூண்டும் பார்த்தீங்கன்னா இஞ்சி அதே அளவுக்கு ரேஷியோக்கு எடுத்துக்க வேண்டியதான். 5 கிலோ அளவுக்கு எடுத்து 2 பிரிச்சுக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம சின்ன வெங்காயம் நம்ம ஸ்டைலுக்காக அதே அளவுக்கு எடுத்துக்கிறேன். 5 கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துக்கிறேன். பட்டை ஏலக்காய் கிராம்பு பார்த்தீங்கன்னா ரேஷியோ எடுத்து இங்கே போடணும். இங்கே பட்டை 400 கிராம், ஏலக்காய் 200 கிராம், கிராம்பு வந்து ஒரு 75 கிராம் அளவுக்கு அதை எடுத்து அரைச்சிருக்கேன். இது தனியாக போடணும், தாளிப்புக்கு தனியாக நம்ம போட்டுக்கணும். இப்போ நல்லா மசாலா வெந்துருச்சு, லெமன் ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா கறி வெந்துருச்சு. நம்ம ரெகுலராக பண்ணுற மாதிரி மெத்தடில் பண்ணியாச்சு. கறி பிச்சு பார்த்தோன்னா கறி பிஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒலை ஊற்றிடலாம். ஒலை பார்த்தீங்கன்னா ஒரு படி அரிசிக்கு 1.25 படி தண்ணி வைக்கணும். இதுதான் முக்கியமான விஷயம். எப்போவுமே இந்த பாஸ்மதி பிரியாணி பார்த்தீங்கன்னா ஒரு வட்டா 25 கிலோக்கு 30 கிலோ அரிசி மட்டும் போடுங்க. அதுக்கு மேலே போடாதீங்க. ஏன்னா போட்டினா என்ன ஆகும் அப்படின்னா அரிசி கிண்டும் போது உடைய ஆரம்பிச்சிடும். ஸோ 25 கிலோ டு 30 கிலோ அளவுக்கு மட்டும் அரிசி நம்ம போட்டுக்கலாம். எப்போவுமே அரிசியை வந்து படியில் அளங்க. நான் படியில் அளந்ததுக்கு எனக்கு 16 படி வந்துச்சு. ஸோ ஒரு படிக்கு 1.25 படி தண்ணி சொன்ன மாதிரி அது அளவுக்கு நான் ஏற்றி வச்சுக்கிட்டேன். இப்போ தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் மசாலா நல்லா கிண்டி விட்டு மூடி போட்டுருங்க. இப்போ நம்ம உலை ஊற்றியாச்சு. உலை நல்லா காஞ்சிருச்சு. பிஸ்மில்லான்னு சொல்லிட்டு நம்ம அரிசி உள்ளே இறக்கலாம். உள்ளே இறக்கிட்டு இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி மெதுவாக கிண்டுங்க. இதுதான் சீக்ரெட்டே. பாஸ்மதி பிரியாணி உடையாம வர்றதுக்கான சீக்ரெட்டே இதுதாங்க. அரிசி போட்டதும் உப்பு காரம் உடனே பார்த்துருங்க. ஏன்னா சீரசமா மாதிரி இது கிடையாது. சீரசமா நின்று வேகும். இது உடனே ட்ரை ஆயிரும். அரிசி நீளமா கிரைனா மாறதுக்காக உடனே ட்ரை ஆயிரும். அரிசி போட்ட உடனே உப்பு காரம் பார்த்துருங்க. பார்த்ததுக்கு அப்புறம் டக்குன்னு உடனே ட்ரை ஆயிரும். மேலே கங்கு போடுங்க. உலை நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம 20 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்ச அரிசியை எடுத்து நல்லா தண்ணி வடிகட்டினதுக்கு அப்புறம் உலையில போட்டுக்கலாம். இது ஸ்லோ மோஷன். தண்ணி இப்போ எல்லாமே முடிச்சிட்டோம். இது ஒரு நீங்க அடிஷனல் பாயிண்ட் பார்க்கணும். நார்மலா பாத்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் சீரசமா பிரியாணில கங்கு மேல நிறைய போட்டிருப்பேன், கீழேயும் நிறைய வச்சிருப்பேன். பட் இங்க அப்படி பண்ணாதீங்க. அளவான அளவுக்கு கங்கு போட்டா போதும். மேலையும் கொஞ்சமா கீழையும் கொஞ்சமா கரெக்டா 15 இருந்து 20 நிமிஷத்துக்கு அளவுக்கு நீங்க தம்மூட்டா போதும். அதுக்கப்புறம் தம்மு உடச்சிங்கன்னா நமக்கு சுவையான திண்டுக்கல் ஸ்டைல் பாஸ்மதி பிரியாணி ரெடி. தூக்கிட்டு அங்கிட்டு போட்டுருந்தேன்.
இந்த வீடியோல சொன்ன மாதிரி இதே மெத்தடை வந்து நீங்களும் வீட்டை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.